பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு வாழைக்காய் ஃப்ரை செஞ்சிருக்காங்க. லெமன் ரைஸ் செஞ்சிருக்கேன். பூவோடு வரும் காற்றாக என்னை சேர தெளிந்தேனே ஆதாரம் அந்த தேவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குட்டிஸோட லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக்ஸ்க்கு என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட தோசை செஞ்சு வச்சிருக்காங்க. நல்லா முறுமுறுன்னு தோசை செஞ்சுட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டா எப்படி செய்யற மாதிரி சட்னி செஞ்சுட்டு தாளிச்சு வச்சுட்டாங்க. அடுத்ததா சப்பாத்தி செஞ்சிருக்காங்க. சப்பாத்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். சப்பாத்தி செஞ்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா மொறுமொறுன்னு வாழைக்காய் ஃப்ரை செஞ்சிருக்காங்க. இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்க, வரும். பார்த்துட்டு நீங்களும் அதே போல சமைச்சு சாப்பிடுங்க. இப்ப வாங்க, லெமன் ரைஸ் செஞ்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க. இந்த பொரியல் வந்து ரொம்பவே சிம்பிளா தாங்க செய்யுது. அதிகமான பொருள் எல்லாம் போட வேண்டியது இல்ல. எண்ணெய், கடுகு, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து கார தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு, காய பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கணுங்க. வேக வச்சு காய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்ததா பாருங்க, பருப்பு சாம்பார் செஞ்சிருக்காங்க. இந்த சாம்பார்ல பாத்தீங்கன்னா வரமிளகாய் போட்டு செய்யறது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இட்லிக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கு சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் செஞ்சிருக்கேன். அடுத்ததா சாதம் செஞ்சுட்டாங்க. சாதம் சுட சுட சாதம் செஞ்சுட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சிருக்கேன். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிருக்காங்க. இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்ங்க. ஸ்நாக்ஸ்க்கு இந்த வாழைக்காய் ஃப்ரை தாங்க செஞ்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கு இந்த வாழைக்காய் ஃப்ரை சாப்பிடவே. ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறேங்க. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சாதம் தாங்க போடுக்க போறேன். கவினுக்கு வந்து கொஞ்சமா வந்து சாதம் போட்டு வச்சுக்கிறேன். பொரியல் வந்து வச்சுக்கிறேங்க. இதுல எப்படி சொல்ற மாதிரி தாங்க பொரியல் வந்து எப்பயுமே நான் சாதத்திலே வச்சிருவாங்க. சாம்பார் போட்டுக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பருப்பு சாம்பார் தான் போட்டு வைக்க போறேன். போமா போமா காலையில சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நிதிஷ்க்கு சாதம் போட்டு குடிச்சுக்கிறேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான். சாப்பாடு தாங்க சாப்பிடுவான். பொரியல் வச்சுக்கிறேன். அடுத்ததா வாழைக்காய் ஃப்ரை. நிதிஷ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இந்த வாழைக்காய் ஃப்ரை. அவ்வளவுதான்ப்பா, கொடுத்துடலாம் சாப்பிட்டு. ஆனா நீ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. என்னென்ன பேக் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்க. 5 காலுக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் பொரியல் வச்சிருக்காங்க. அவரைக்காய் பொரியலும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அது வச்சுட்டேன். மத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சாதம், அவரைக்காய் பொரியல், பருப்பு சாம்பார் வச்சிருக்காங்க. பொரியல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நீங்க என்ன லஞ்ச் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் என்ற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிள் தாங்க. தோலெல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே அளவுக்கு எல்லா வாழைக்காயும் கட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்தாச்சு. இந்த வாழைக்காயை பாத்தீங்கன்னா இந்த தண்ணியோட சேர்த்துடலாம். கொஞ்சமா பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறாங்க. இது வந்து நல்லா வேகட்டும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சுட்டே இருக்கிறேன். குட்டீஸ் லஞ்சுக்காக சப்பாத்தி செய்யறாங்க. வேகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காயில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 70% வெந்தால் வந்து போதுங்க. ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா உடஞ்சிரும். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்தாச்சு. எந்த அளவுக்கு வேகணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப வேகக்கூடாது, சும்மா இந்த அளவுக்கு வந்து வெந்தால் போதுங்க. இப்போ வந்து இதை வடித்து எடுத்துடலாம். இருக்கட்டும். இப்போ வாங்க மசாலா வந்து கலந்துக்கலாங்க. இதுக்கு என்னென்ன மசாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேங்க, சால்ட்டு. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் எடுத்துக்கிட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, தண்ணி இது போல் தெளித்து பிசையணுங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வேக வச்சுருக்க வாழைக்காவை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வந்து வடிச்சுடுங்க. ஏன்னா வந்து இந்த மசாலா போடும்போது தண்ணி இல்லாத போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை எடுத்து அப்படியே இந்த மசாலாவோட போட்டுடலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குட்டீஸ் வந்து வாழைக்காய் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வாழைக்காயும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா இந்த போல் கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஏன் தெரியுமா வேக வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா, காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போல் வந்து வறுத்து எடுக்கும்போது ஒரு சில டைமில் வேகாத கூட போயிடும். அதனால நம்ம பாதி அளவுக்கு நம்ம வேக வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மொறு மொறுன்னு மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துடும். அதனால தான் நம்ம வேக வச்சு செய்கிறது. இப்போ இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டால் போதுங்க, ரொம்ப போட வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்ட வாழைக்காயை இது போல் வந்து மேலே வச்சுக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட்டாக போட்டுக்கலாங்க, ரொம்ப போட வேண்டியதில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். எண்ணெய் போட்டு நல்லா வந்து மொறு பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சுற்றிக்கலாம். நல்லா மொறு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு காயை வந்து நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா மொறுன்னு வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே தெரியும் சூப்பர் கலராக இருக்குது. இப்போ வந்து இதை எடுத்துடலாங்க, எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருக்குதுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் இது 10 ரூபாய் என்னன்னே தெரியலங்க, கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம்.